ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளைக்கு முன்னாடி 2 நாளா 3 நாளுக்கு முன்னாடி ஜவ்வாது மலை போனேன். போயிட்டு அதை விலாகாகவும் எடுத்து போட்டேன் 2 நாளுக்கு முன்னாடி. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு பெரிய மிஸ்டேக் நடந்துருச்சு. அது ஏன் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன். கோப்ரோவில் தான் எடுத்தேன். அது என்ன பண்ணிட்டேன், இதுக்கு முன்னாடி நான் கோப்ரோ வீட்டில் விலாக் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டில் அப்படியே ஸ்டாண்டில் வச்சுருவேன். அது அப்படியே ஸ்டேபிளாக இருக்கிறதுனால அதில் ஹைப்பர் ஸ்மூத் ஆஃபில் வச்சுருந்தேன். எதுக்கு இது ஆன் பண்ணிக்கிட்டு, கோப்ரோ இது நம்ம தான் இதில் தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டில் தானே எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அதை ஆஃபில் வச்சுருந்தேன். அதனால் என்ன ஆகிடுச்சு, அது அந்த செட்டிங்ஸ் அப்படியே இருந்ததுனால நான் மோட்டோ விலாக் போகும்போது அதை மறந்துட்டேன், அதை ஆன் பண்ணுறதுக்கு. அதை பற்றி எனக்கு அதை சுத்தமாகவே மறந்துட்டேன். இப்படி ஆஃபில் இருக்குது, அதை ஆன் பண்ணணும் அப்படிங்கிறதே மறந்துட்டேன். அதனால் அந்த விலாக் ஃபுல்லாக ஏதோ நான் கையை வச்சு பிடிச்சி ஆட்டுற மாதிரி அந்த கேமராவே பிடிச்சி டக்கு ஆட்டுற மாதிரி விலாக் ஃபுல்லாக ஆடிக்கிட்டே வந்துச்சு. நான் கூட வீடியோ பார்க்கும்போது என்னடா இது இப்படி இருக்குது, நான் அதை எக்ஸ்போர்ட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறது வரைக்கும் அது கேமராவில் பிரச்சனையாக இருக்கும் போல், இல்லைனா ரோடு ரொம்ப இதுவாக இருந்ததுனால அப்படி ஆடுது போல் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். விலாகில் அப்லோட் பண்ணி ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தான் இதுவே ஞாபகம் வந்துச்சு. விலாகே அப்லோட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் ஞாபகமே வந்துச்சு. இது மாதிரி ஹைப்பர் ஸ்மூத்னு ஒன்று இது இருக்குல்ல, இதை நம்ம ஆன் பண்ண மறந்துட்டோம், அதை ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம்லன்னு சொல்லிட்டு ஞாபகமே வந்துச்சு. அதை காட்டுறேன் எப்படி எங்கே ஆன் பண்ணணுன்னு. பாருங்க, தெரியுதா, இங்கே இருக்குது. இதில் ஒழுங்காக தெரியல, நான் தனியாக ஃபோட்டோ போடுறேன். ஹைப்பர் ஸ்மூத்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா நோ வீடியோ ஸ்டெபிலைசேஷனு, ஹைப்பர் ஸ்மூத்து பூஸ்ட்டு, ஹைப்பர் ஸ்மூத் ஆட்டோ பூஸ்ட்டுன்னு இருக்கும். நான் ஹைப்பர் ஸ்மூத் ஆனில் தான் வச்சுருப்பேன், பூஸ்ட் எதுவுமே போட மாட்டேன், வெறும் ஆனில் வச்சுருப்பேன். வீட்டில் விலாக் பண்ணதுனால இதை ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன், பேட்ரி எக்ஸ்ட்ரா ட்ரெயின் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால் இதை விலாக் போகும்போது நான் ஆன் பண்ண மறந்துட்டேன். அதனால தான் அந்த வீடியோ ஃபுல்லாக ஷேக்கியாக இருக்கும். மற்றபடி கோப்ரோ மேலாம் எதுவும் பிரச்சனை இல்லை, என் மேலே தான் பிரச்சனை. இதை தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். இதுதான் இந்த வீடியோ இருக்குது, இதை பற்றி தான் இந்த வீடியோ. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அந்த வீடியோ அப்படியே அப்லோட் பண்ணதுக்கு சாரி. அதை பற்றி எனக்கு ஃபஸ்ட் அன்றைக்கி போடும்போது ஐடியாவே இல்லை, எதுக்கு இப்படி ஆடுதுன்னு தெரியாமல் அப்படியே போட்டேன். அதனால் அதுக்கு சாரியும் கேட்டுக்கிறேன். போய் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.